ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டாபிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஒரு சம் பார்க்கலாம். இது எம்எஸ் யூனிவர்சிட்டி நவம்பர் 2014 கேட்டிருக்காங்க. ஓகே, பி லிமிடெட் அக்ரி டு அப்சார்ப் ஏ லிமிடெட் அப்பான் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். அப்சார்ப்னா பர்ச்சேஸ்னு அர்த்தம். ஸோ பி லிமிடெட் இஸ் பர்ச்சேசிங் ஏ லிமிடெட். ஓகே, ஷேர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட் ஆர் டு பி கன்சிடர்ட் ஒர்த் 12 ஈச். 12 ஈச்னா ஃபேஸ் வேல்யூ கொடுக்கல, அதுக்கு நம்ம வந்து 10 அசைன் பண்ணிக்கணும். 10 + 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகே, ஆஃப் விச் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு பி பெய்ட் 1/4 இன் கேஷ், அதாவது 1/4 இன் கேஷ், அண்ட் த பேலன்ஸ் இன் 100 ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிடெட் விச் ஆர் டு பி இஷ்யூட் அட் 25% ப்ரீமியம். ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். டோட்டல் ஷேர்ஸ் வேர் 10,000 இன் பி லிமிடெட் அண்ட் 20,000 இன் ஏ லிமிடெட். ஓகேயா, இப்போ நமக்கு தேவை வந்து பிஏ வாங்குறாங்க. ஸோ ஏட்டு எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம பேமெண்ட், ஏதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏட்டு இருக்கிறது 20,000 ஷேர். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, அதனுடைய ஒர்த் வந்து 12 ஈச். ஓகே, அது எப்படி பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1/4 இன் கேஷ். ஓகே, தென் த ரிமைனிங் பேலன்ஸ், அதாவது 3/4 வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 100 + 25% ப்ரீமியம், அப்படின்னா 25 rupees. ஓகேயா, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டால் தான் நம்ம சம் கரெக்டாக போட முடியும். பி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஏவை, ஏட்டு இருக்கிறது 20,000 ஷேர்ஸ். ஓகே, அது ஒர்த் 12 ஈச். அது பேமெண்ட் பண்ணுறது 1/4 இன் கேஷ், பேலன்ஸ் 3/4 வந்து பி லிமிட்டடோட ஷேர்ஸ், அதாவது ஆஃப் பி லிமிடெட். ஓகே, 100 rupees + 25 rupees ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கேஷ் வர பார்க்கலாம். கேஷ் ஈக்குவல் டு 20,000 × 12 × 1/4. ஓகேயா, இப்போ 20,000 12/4னா இது எதையும் கட் பண்ணுங்க 3. ஸோ 60,000 rupees இஸ் பை வே ஆஃப் கேஷ். ஓகே, தென் பி லிமிடெட் ஷேர்ஸ் 20,000 × 12 × 3/4. ஓகே, ஸோ அதை படிக்கணும். அதே மாதிரி 3 வரும், 9. ஸோ 1,80,000. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் ஈக்குவல் டு 2,40,000. ஓகேயா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இப்போ இதை கேஷாக பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவும் கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ ஹவு மெனி ஷேர்ஸ் பி லிமிடெட் டு பி இஷ்யூட். ஓகே, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பி லிமிடெட் டு பி இஷ்யூட் ஈக்குவல் டு 1,80,000 divided by 100 + 25. ஓகேயா, 1,80,000 இஸ் த ஷேர்ஸ் இன் பி லிமிடெட். அதோட ஒர்த்து வந்து 100 + 25 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இது பண்ணணும், கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். 1,80,000 divided by 125. ஓகே, ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1440. ஓகே, ஸோ பி லிமிடெட் ஹேஸ் டு இஷ்யூ. ஸோ பி லிமிடெட் டு இஷ்யூ 1,440 shares at 100. Okay, of 100 each at 25 premium அப்படின்னு எழுதிருங்க ஆன்சர். ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் திரும்ப சொல்லிடுறேன், எவ்வளோ வந்து கன்சிடரேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, அது என்ன டேர்ம்ஸ்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் எவ்வளோ கன்சிடரேஷன். தேர்ட் ஸ்டெப் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகேயா, இப்போ இது ஒரு குட் சம். இது எப்போதும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதில் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.